ஹீரோயின் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ஒரு ரவுடியை மீட் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. பொண்ணுங்கிறதாலே வந்திருப்பான். ஹீரோயின் அவங்க டீமை வச்சு இவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் கையிலுமே சிக்காத ரவுடி கிடைச்சிட்டதால பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டரும் யார் ரவுடி பிடிச்சதுன்னு கேட்டா ஹீரோயினை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மேல் அதிகாரிங்க அவங்க பேரை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. கான்ஸ்டபிளோ ஹீரோயின் பேரை சொல்லாததால சோகமா இருக்காரு. ஆனா ஹீரோயினோ இதை பெருசா கண்டுக்காம அவருக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கான்ஸ்டபிளா இருக்கும் போதே லவ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காங்க. எம்எல்ஏ வீட்டுல ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்ப போலீஸோ பதறி அடிச்சு போய் பார்த்தா என் மரத்துல இருந்த 2 பலாப்பழத்தை காணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கே சிரிப்பு வந்துட்டு எம்எல்ஏ போலீஸ் கிட்ட எவ்வளவு ஃபோர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா 2 பலாப்பழமும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு, பலாப்பழத்தை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் போலீஸான்னு யோசிக்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டு விஷயமா சிஎம் கிட்ட பேசுறதுக்காக இப்ப மினிஸ்டர் சாப்பிட கூப்பிட்டுருப்பாரு. வைஃப் செஞ்சிருந்த பலாப்பழ ஊறுகா வச்சிருப்பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னும் 2 பாட்டில் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா வைஃப் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுல 2 பலாப்பழம் இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு ஊறுகா போட்டு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. எம்எல்ஏ வீட்டுல இருக்க பலாப்பழத்துல செஞ்சா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வருமா, அதனால தான் போலீஸை கண்டுபிடிக்க சொல்றாரு. ஹீரோயின் இப்ப விசாரிக்கிறதுக்கு வராங்க. எம்எல்ஏ தூங்கி எழுந்து வந்து பார்க்கும்போது பலாப்பழத்தை காணாம போயிருக்கிறது நோட் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் வேற ஏதாவது தகவல் கேட்டா கூட எம்எல்ஏ நீ போலீஸ் தானா, நீயே கண்டுபிடின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வராங்க. அங்க இருக்க கால் தடத்தை பார்த்தா மாடோடைய கால் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஹெட்டோ இதை பார்த்தா ஹீல்ஸ் மாதிரி இருக்கு, அப்ப திருடா இல்ல திருடின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அங்க வேலை செய்யற யாருமே பலாப்பழத்தை திருடல. இப்ப அடுத்ததா சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு அங்க இருக்க வீடியோஸை போட்டு பாக்குறாங்க. தோட்டத்தை பாக்குற மாதிரி இருக்க கேமராவை யாரும் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப திருடனா தான் இருக்கும்னு இவங்க வேகமா தோட்டத்துல போய் பார்த்தா எம்எல்ஏவோட பேனர். ஹீரோயினுக்கு இந்த பலாப்பழ கேஸ் ரொம்ப தலைவலியா இருக்கு. இப்பதான் தோட்டக்காரர் பலாப்பழம் திருடு போன 2 நாள் முன்னாடி வேலையை விட்டு நின்ன விஷயம் தெரியுது. தோட்டக்கார பார்த்து பேசலான்னு வராங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு, ஆள் மிஸ்ஸிங். எம்எல்ஏ ரொம்ப பிரஷர் போடுறதால சீக்கிரமா இந்த கேஸை முடிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பெரிய ஆபீசர் சொல்றாரு. எம்எல்ஏ வீட்டுல எடுத்த பலாப்பழ போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கறாரு. பலாப்பழத்தோட போட்டோ போட்டு காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு இப்ப ஊரெல்லாம் ஓட்டுறாங்க.